ராகு கேது பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகிறது? அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் 18 மாதத்திற்கு சில சவால்களை சந்திக்க நேரிடும். யாருக்கு? ரிஷப ராசிக்கு. என்னங்க இப்படி ஒரு செய்தியை சொல்றீங்க? அப்படிதானே நினைக்கிறீங்க? தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. இதுவரைக்கும் இருந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். எல்லா கிரகமும் ஒரு பக்கம் சுத்தினா இந்த கிரகங்கள் மட்டும் எதிர்முனையில சுற்றுவாங்க. இந்த பெயர்ச்சி நம்மளுக்கு நிறைய சவால்களை கொடுக்கும்னு சொன்னீங்க. உண்மைதான். இந்த பெயர்ச்சியில் நம்ம ரொம்ப திடமாக சில விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு கட்டாயம்னா ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. எல்லா கட்டத்தையும் தாண்டி தான் வந்துட்டு இருக்கீங்க. அதனால இது ஒன்றும் பெருசாக புதுசாகவும் இருக்காது. இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு சும்மா ஒன்றுமே கிடையாது. அதாவது ராகுவால் நன்மையா கேதுவால் நன்மையா? எத்தனை பர்சன்டேஜ்னா 50-50. என்னங்க திடீர்னு பாதின்னு சொல்கிறீங்க? ஆமாம், 50-50. ஆனால் இதில் ஒன்று கவனிக்கணும். 50% லாபம் இருக்குது. அதுவே நமக்கு அளவுக்கு மீறியது. அந்த 50% இருக்குது பாருங்கள், அதுவே நமக்கு அளவுக்கு மீறியது. அந்த மீதி 50 தக்க வச்சாவே எங்கேயோ போவீங்க. அப்படிப்பட்ட ராகு பகவான் எந்த இடத்துக்கு வராரு? ரிஷபராசிலிருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ராகு உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வராரு. 10th பிளேஸ். நல்லா தெரிஞ்சுக்குங்க. 10ஆம் இடத்துல 2 லாபம் இருக்குது. ஒன்று பொருளாதாரத்தில், அதே மாதிரி தொழிலில். 2 விஷயத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் மேலோங்கும். ஒன்று பொருளாதாரத்தை உயர்த்தணுன்ற எண்ணம் மேலோங்கும். இன்னொன்று உங்களுடைய வளர்ச்சியை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. 10ஆம் இடத்துக்கு ராகு வரதுனால என்னென்ன பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் பண்ணுவீங்க பொருளாதாரத்துக்கு உயர்த்தத்துக்காக. அடக வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்கு யோசிக்க தோணும். தொழிலை மேம்படுத்தணும். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், மேம்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும். இது ப்ளஸ்ஸு. பண விரயம் ஏற்படும். நல்லா கவனிங்க. பார்த்து செலவு பண்ணணும். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரிஷபராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏப்ரல் 26லேருந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இந்த லாட்ரி வேண்டாம், இந்த சூதாட்டம் வேண்டாம், ஈஸியாக கிடைக்கிற சப்போர்ட் வேண்டாம். சில பேர் நானாக உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க. அந்த உதவி வேண்டாம். பேருக்கு கைத்தட்டவனை நம்பக்கூடாது. ஒரு ரூபாவும் செலவு பண்ணாலும் 9 தடவை 10 தடவை யோசிங்க. தப்பே இல்லை. 10 ரூபா செலவு பண்ணால் கூட 10 தடவை யோசிங்க. ஏன்னா 10 தடவை யோசிக்க சொல்ல கண்டிப்பாக ஒரு தாட்டி பிளான் மாறும். அதனால் நம்ம தோல்வி அடைகிறதுக்கான சான்ஸும் கம்மி. நம்மளுக்கு என்னென்னா லாபம் வர மாதிரி முதல்ல தெரியும். ஏன்னா நம்ம இந்த பக்கத்தில் சனி குரு வேறு ஏப்ரல் மாதத்தில் சப்போர்ட்டிங்காக வர போகிறாரு. கண்டிப்பாக வீட்டில் போய் ஒரு கல்யாணம் பண்ணுறோம், வீடு கட்டுவீங்க. பணம் விரையும் தானே ஆகும். வீடு கட்டும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு 30 ரூபாய்க்கு டைல்ஸ் போடலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்ஜினியர் சொல்கிறாரு ஒரு 50 ரூபாயில் டைல்ஸை போடுங்க அப்படின்னு. சூப்பராக இருக்கும் சார்னு சொல்லுவாங்க. கடைக்கு போகிறீங்க, கடைக்காரர் சொல்கிறாரு 50ல் ஒரு டைல்ஸ் இருக்குது சார், 30ல் ஒரு டைல்ஸ் இருக்குது சார், 60ல் ஒரு டைல்ஸ் இருக்குது சார்னு. நம்ம மனசு கண் எப்படி இருக்கும்? 50-60 மேலே தான் இருக்கும். அதாவது 30 டம்மியாக போயிடும். இப்போ என்ன ஆகும்னா விரயம் உறுதி. நம்மளுடைய திங்கிங்கே 20 தான். இது மாதிரி விரயம் ஏற்படும். ரிஷபராசிக்காரங்க நல்லா யோசிக்குங்க. அதுவும் கட்சியில் இருக்கிறவங்க, சங்கத்தில் இருக்கிறவங்க, இந்த குடும்பத்துக்கு தெரியாமல் செலவு பண்ணுறவங்க, ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. காசும் பணத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. இல்லை நிறைய இழக்க வேண்டியது இருக்கும். எல்லாமே கௌரவம் தான். எது இருக்குன்னே தெரியாமல் செலவு பண்ணுவோம். சாதாரணமான ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா 30-40 ரூபாய்க்கு வயிறு ரொப்பிக்கிட்டு வந்துடலாம். பெரிய ஹோட்டலுக்கு போனால் 40 ரூபா ஜிஎஸ்டியே கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் கௌரவம் நம்ம மனசு அங்கே தானே போகணும்னு தோணும். இந்த 18 மாதத்தில் இதெல்லாம் தவிர்க்கணும். பணம் விரையும் எந்த விதத்தில் வரும்னு தெரியாது. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது 10 காசு சம்பாதிக்க. இந்த 18 மாதம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். வாழ்க்கையே பார்த்து வாழுங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு சனி குரு சாதகமாக இருக்கிறதுனால ராகு என்ன பண்ணுறாரு? பண விரயத்தை ஏற்படுத்துகிறாரு. ஆனால் கௌரவத்தின் அடிப்படையில் பண விரைவை ஏற்படுத்துகிறாரு. அதாவது வெளிநாடு போகிறதுக்கான செலவு, படிப்பதற்கான செலவு, எக்ஸ்ட்ரா இவர் கேட்டார் அவர் கேட்டார், இது போன்ற விஷயத்துக்குலாம் அதிகமாக செலவாகும். பார்த்து செலவு பண்ணுங்கள். விரையும் நிறைய ஆகும். கல்யாணம் பண்ணுறீங்களாவே ஒரு 40,000த்தில் மண்டபம் இருக்கான்னு பார்க்கணும். 80,000த்துக்கு இருக்குன்னா கோவிலில் கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா விரயம் எப்படி வேணாலும் போகும். அது கடமைக்கு தானே பண்ண போகிறோம். நமக்கு என்ன கையில் கொட்டியாக கிடக்கு? இதில் என்னன்னா சில பகைகள் வரும். நல்லா கவனிங்க ரிஷபராசிக்காரர்களே. குடும்பத்துக்குள்ளே சில பகைகள் வரும். இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னால் ஒரு பகை வரும். அதுக்கு ஆரம்பத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் குடும்பத்தில் ரிஷபராசிக்காரங்க நான் உங்களுக்கு இது வாங்கித்தரேன், அதை வாங்கித்தரேன், இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா வாயை விட்டால் செய்ய முடியாது. ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு இந்த 18 மாதம் என்ன ஆகணும் அப்படின்னா அது செயல்படுத்த முடியாமல் தவிப்பீங்க. பணப்பிரச்சனை வரும். அப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க குட்டியை உங்களுக்கு மனசு கஷ்டமாக போகும். எதிரி ஆகிடுவீங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு எதிரி ஆகிடுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ பேச்சை விட சொல்ல பார்த்து விடணும். அதாவது ஆகட்டும் பார்க்கலாம், காமராஜர் சொன்ன வார்த்தை. அது மாதிரி சொல்லி விட்டுருங்க. ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னா என்ன? முடிஞ்சால் இந்த விஷயத்தை செய்ய போகிறோம், இல்லைனா பார்க்கலாம். நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன், 100% செய்கிறேன், இந்த தேதிக்குள்ளே செய்கிறேன்லாம் சொல்லாதீங்க. திரும்பி அவன் கேட்டேன்னா பகை வந்துடும். அன்றைக்கி சொன்னீங்க ஏன் செய்யலை? அதனால் ரிஷபராசிக்காரங்க பகையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். துர்க்கை பரிகாரம் அவசியம்.
ராகு பகவானை பார்த்தாச்சு, கேது பகவான். ஆனால் இந்த கேது பகவான் பாருங்கள் சும்மா இல்லை, 4வது இடத்துக்கு வராரு. இந்த ஆள் 10வது இடம். மெயின் பாயிண்ட்டு, முதல் விஷயம் ஒரு மனிதருக்கு பணம் தான், அதில் தான் வராரு ராகு. ஆனால் கேது பகவான் 4வது இடத்துக்கு வராரு. அதாவது தாயார் ஸ்தானம். அப்போ அம்மா வழி உறவுகள், அம்மாவுடைய உடல் நலங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், அம்மாவுடைய உடல் நலங்கள் கவனமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். அம்மா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேவையில்லாதெல்லாம் சாப்பிடாதீங்க, எது நல்ல உணவோ அதை மட்டும் சாப்பிடுங்க. அதாவது தாயாருடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ ரிஷபராசிக்காரங்க நல்லா இருந்தால் தான் அம்மாவை பார்த்துக்க முடியும். நீங்களும் உடல்நலத்தை நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரிஷபராசிக்காரங்க உடல் ரீதியாக கவனமாக இருங்க. புது வியாதிகள் வர வாய்ப்பு உண்டு. திரும்பி சொல்கிறேன், இந்த ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வேண்டாம். ஒரு ஹோட்டலுக்கே போகிறோம்னா எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. நேராக போய் ஹோட்டலில் கேட்போம், இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. எது இருக்கோ நல்ல உணவாக சாப்பிட்டுவாங்க. சாப்பிட்றதுக்கு தான் ஹோட்டலுக்கு போகிறோம், சுவைக்கு போகலை அப்படின்னு 18 மாதத்துக்கு முடிவு பண்ணிவிடுங்க ரிஷபராசிக்காரர்களே. அவசியம் செலவு, அதை மட்டும் பண்ணுங்கள். வியாதி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ வியாதி வரும்னா, நம்ம ஒரு விஷயத்த கண்டுக்காமல் போகும்போது தான் வியாதி வரும். நமக்கு இதயம் இருக்குன்றாங்க, லங்ஸ் இருக்குன்றாங்க, கல்லீரல் இருக்குன்றாங்க, கிட்னி இருக்குன்றாங்க. ஏதாச்சும் ஒன்றை பற்றி நம்ம கவலைப்படுறோமா? நம்மளை பற்றியே கவலைப்படுறதில்ல. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு எல்லாம் தெரிஞ்சது கை, கால், மூக்கு, கண்ணு தான். ஏன்னா இதை மட்டும் தான் நம்ம அடிக்கடிக்கு மேக்கப் பண்ணுறோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், எதிராளியை பார்க்கும்போது கிட்னி, கல்லீரல் இதெல்லாம் பார்க்குறோம், நமக்கு வாழவே பிடிக்காது. நம்ம என்னைக்காச்சும் யோசிக்கணும், உள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு. ஒரு காஃபி டீ குடிக்கும்போது இதெல்லாம் நம்ம லங்ஸுக்கு ஓகேவா? ஒரு சிகரெட் பிடிக்கும்போது இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஆபத்தா இல்லையா? உப்பு கொஞ்சம் யோசிங்க, அவ்வளோதான். சாப்பிடும்போது இது ஓகேவா நீ மட்டும் யோசிங்க போதும். அதாவது மைண்டு கிட்ட டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அதை உள்ளே அனுப்பணும். டெஸ்ட் பண்ணாமல் உள்ளே அனுப்புனா ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ புரியுதா? கேது 4ஆம் இடத்துக்கு வராரு. ரொம்ப முக்கியம் என்னென்னா, சொந்தக்காரங்கிட்ட ரொம்ப பார்த்து பழகணும். சொந்தக்காரங்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க. முக்கியமாக விரோதத்தை வளர்த்துக்கக்கூடாது. அதாவது எந்தெந்த இடத்துல எதாவது வைக்கணுமோ அந்தந்த இடத்துல அதை வைங்க. இடத்த மட்டும் மாற்றி வைக்காதீங்க. வாசலில் போகிறதுலேருந்து, வீட்டுக்குள்ளே போகிறதுலேருந்து எல்லாத்தையும். ஒரு டவல் இருக்குன்னா டவல் எங்கே வைக்கணும்? டவல் ஸ்டாண்டு. ஒரு தொடப்பம் இருக்குன்னா தொடப்பத்தை எங்கே வைக்கணும்? ஒரு முறம் இருக்குன்னா முறத்தை எங்கே வைக்கணும்? ஒரு சாவி இருக்குன்னா சாவி எந்த இடத்துல வைக்கணும்? ஒரு முறம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அதான் எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கங்கே வச்சா அதுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. சாவி வைக்கிற இடத்துமே, தொடப்ப வைக்கிற இடத்துலையும் தொடப்பத்தை எடுத்துமே நடு வீட்லேயும் மாட்ட முடியுமா? இதுதான் யார் யாரை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்றத ரிஷபராசிக்காரங்க தெளிவாக வச்சுருக்கணும். இல்லைனா விரையும் தான். அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு இழுத்து விட்டிக்காதீங்க. 50-50% தான் ஓப்பனாக சொல்கிறான். ராகுக்கு எது உங்களுக்கு 50-50% தான். அதுவும் நீங்கள் பண்ணுற செயலால் தான் இருக்குது. அப்போ நான் சொன்னதை தெளிவாக கேட்டிங்கன்னா நஷ்டமே வராது. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அதே மாதிரி கேதுவை ஹேண்டில் பண்ண சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். உடம்புல கவனமாக இருங்க. பணத்தை செலவு பண்ணும்போது 4-5 தடவை யோசிங்க. யாருக்கிட்டையும் பேசும்போது அவசியம் இல்லாமல் பேசாதீங்க. அத்தியாவசியமே வேண்டாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி சவால்களை சந்திக்க முடியும். நன்றி.